இந்த மாதிரி ஒயிட் கலர் வாட்டரில் எதுக்காக நம்ம வாழைக்கட்டையை நினச்சி போட்டுட்ருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நாம் ஆல்ரெடி நடவு செஞ்ச கதலி வாழை மரங்கள் எல்லாருமே அறுவடை செஞ்சு முடிச்சாச்சுங்க. நாம் மறுபடியும் கதலி வாழை நடவு செய்கிறதுக்காக அடி உரமாக பார்த்தீங்களா ஒரு 15 டன்னு கோழி எருக்கு வாங்கியிருந்தேங்க. நாம் வாங்கின கோழி எரு 2 வயலுக்கு தாங்க சரியாக இருந்தது. பத்தாததுக்கு நம்ம வீட்டில் மாட்டு எரு ஆட்டு எருலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்களா ஒரு 6 லோடு ஓட்டி இன்னொரு வயலுக்கு கொட்டியாச்சுங்க. காட்டில் கொட்டியிருந்த எருகு எல்லாத்தையும் பார்த்தீங்களா காடேகமாக இறச்சி விட்டு 9 கலப்பையில் ஒரு உழவு ஓட்டி விட்டுட்டுங்க. காட்டை ரெடி பண்ணதுமே பார்த்தீங்களா நம்ம ஆட்களை வர சொல்லி வாழைக்கன்றுகள் பிடுங்க ஆரம்பித்தாச்சுங்க. நம்ம வயலில் வாழைக்கன்றுகளை நடவு செய்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி மறந்து தண்ணியில் நினச்சி எடுத்துட்டோங்களா நம்ம பயப்படாமல் இருக்கலாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா வாழை மரத்துக்கு பார்த்தீங்களா இப்போலாம் நூற்புழு தாக்குதல் அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வருதுங்க. அதிலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம். நாம் எப்பவும் போல் முதல் கன்று நடவு செய்கிறதுக்கு முன்னால் சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்திங்களா இந்த தடவை நம்ம தீக்ஷனை வச்சு தான் முதல் கன்று நடவு செஞ்சுருக்குங்க.